இது பேர் தான் பதினி. மரத்துலேருந்து இப்போ தான் இறக்கி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என் மகன் வாங்கிட்டு வந்தான். இப்போ எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க போகிறேன் இந்த பதினியை. இது சுத்தமான பதினி. இதை குடித்தா சூடு குறையும், உடம்புல நல்லா சுறுசுறுப்பு உண்டாகும், எனர்ஜியாக இருக்கும். இதை குடிச்சிங்கன்னா இன்னும் உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கும். இந்த பதினி எங்கேயும் கிடைச்சிருக்காது. நீங்கள் கிடைச்சா கண்டிப்பாக குடிங்க. குடிச்சிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எங்கள் அண்ணன் குடிக்க போகிறாரு, அவருக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. எங்கள் அண்ணனுக்கு நான் பதினி கொடுக்குறேன். அவர் குடிச்சிட்டு இப்போ சுறுசுறுப்பாக எந்திரிச்சு ஓடுவார் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாமா பதினி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பர், அருமையானது. சின்ன வயசுல ஒரு 25 வருஷம் முன்னாடி குடிச்சத மாதிரி இருக்கு. ஆமா, இதே போல் எல்லாரும் அருந்துங்க, நல்லா இருக்கு. ஆமா, இதுல மெட்ராஸ்லாம் எங்களுக்கு கிடைக்காது. இது மாதிரி கொடுத்தது உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் குடிக்கிறேன், நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்ட். ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடிச்சது, இப்போ குடிச்சது, எப்போ சின்ன வயல் குடித்த நினைவுகள்லாம் எனக்கு வருது. இது பேர் தான் பனை ஓலை. இதை இந்த மாதிரி பட்டை மாதிரி செஞ்சு இதில் இப்படி ஊற்றி குடித்தோம்னா வாசனையாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், மனம் அப்படி இருக்கும். இதை குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது எங்கள் பெரிய அண்ணனுக்கு கொடுக்கேன். எப்படி மாமா இருக்கு? ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. இது பதினியா? சக்கரை போடுவீங்களா? இல்ல பதினி இருந்தா. உங்களுக்கு பதினி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்ல சவுண்டா சொல்லுங்க. உங்களுக்கு பதினி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு அருமை. இந்த மாதிரி குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அமிர்தமா குடிக்கிறேன். நீங்களும் வாங்க குடிக்கலாம். பனை ஓலையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் பதினி குடிப்போம். குடித்து கீழே போடுறதுக்கு பதில் நாங்கள் இதில் சின்ன பிள்ளையில காத்தாடி செஞ்சு விளையாடுவோம். அந்த பழைய நினைவுகளாக வருது. எங்கள் அம்மா இந்த பழைய ஓலையில் எங்களுக்கு ஓலை கொலக்கட்டைலாம் அவிச்சு தருவாங்க. இது கருப்பட்டி போட்டு இந்த பனை ஓலையில் கொலக்கட்டை வச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த பனை ஓலை பெட்டி செய்வாங்க. பெட்டி செஞ்சு அதில் வியாபாரம் பார்க்குறதுக்கெலாம் முந்தி இந்த பனை ஓலையில் தான் பெட்டி செஞ்சு வியாபாரம் பார்ப்பாங்க. இந்த பனை ஓலையில் அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த பனை ஓலையால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இதை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இனிமேல் உள்ள பிள்ளைங்கள்லாம் இதை எதிர்பார்த்து இதெல்லாம் ஒரு இதுவாக கொண்டு வரணும். இந்த பனை ஓலையை நல்லா ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரிஞ்சது. மக்களே, புரிஞ்சா சரி.